இந்த கொம்பு பூச்சி நம்மளை அதிகமாக கடிக்காதனால தான் இதை நம்ம அதிகமாக கொடுமைப்படுத்திட்டோமோ? இது என்ன சாப்பிடும், எப்படி வாழும், இதனுடைய முழு வாழ்வியல் தான் என்ன அப்படின்றதையும், இந்த கொம்பு பூச்சிகளுக்கு வேறு பூச்சிகளாலோ ஒட்டுண்ணிகளாலோ ஆபத்து அப்படின்னா எறும்புகள் முன்னாடி நின்று அதை காப்பாற்றும். இது ஏன் இதை காப்பாற்றுது அப்படின்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைக்கி பார்த்துடலாம். இந்த உலகம் முழுவதும் பரவலாக காணப்படுற இந்த கொம்பு பூச்சிகள் கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்குது. ஒவ்வொரு இனமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத மாதிரி வேறு வேறு வண்ணங்களில் வேறு வேறு வடிவமைப்பில் கண்ணை கவர்ற மாதிரியும் பல வகைகளில் இருக்குது. இந்த கொம்பு பூச்சிகளோட வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்க்கலாம். ஒரு பெண் கொம்பு பூச்சியானது ஆணுடன் இணை சேர்ந்த பின்னாடி முட்டையிட தொடங்கும் போது இலைகளுக்கு அடியிலையோ இல்லை தாவர தண்டின் ஒரு சிறு பகுதியை ஒரு பிளவு ஏற்படுத்தி அதுக்குள்ளேயோ தான் முட்டையிடும். இந்த முட்டைகள்லேருந்து வளரிகள் வெளிவர சில வாரங்கள்லேருந்து பல மாதங்கள் வரைக்குமே ஆகும். இனத்துக்கு இனம் இதனுடைய கால அளவுன்றது வேறுபடுது. தட்பவெப்பநிலையும் சூழ்நிலையும் இதற்கு ஒரு காரணமாக இருக்குது. வெளியே வர வளரிகளுமேவும் பெரிய கொம்பு பூச்சிகளை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ரெக்கைகள் மட்டும் இருக்காது, அளவில் சிறுசாக இருக்கும். இதனுடைய பிரதான உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாவரத்தின் சாறு பகுதி தான் இதனுடைய பிரதான உணவையும். இந்த வளரியானது கிட்டத்தட்ட 5 தடவை தன்னுடைய தோலை உரிச்சு பெரிய அளவுக்கு மாறும். 5ஆவது தடவை அது பெரிய ஒரு கொம்பு பூச்சியாக மாறும் ரெக்கைகளோட. அதன் பின்னர் அது மற்றொரு கொம்பு பூச்சியுடன் இணை சேர்ந்து இனப்பெருக்கம் நடக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி தான் இதனுடைய சந்ததிகள் உருவாகிக்கிட்டே இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்கிற இந்த கொம்பு பூச்சி எந்த ஒரு உயிரினத்தையும் கடித்து காயப்படுத்துறது கிடையாது. சரி, இது இதனுடைய எதிரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஒட்டுண்ணிகள், பல பூச்சிகள் இந்த கொம்பு பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிடும். இதுகிட்டேருந்து தான் இந்த கொம்பு பூச்சி எப்படி தப்பிக்கும்னா இது பல வழிகளை கையாளுது. இந்த கொம்பு பூச்சிகள் ஏதாவது ஒரு எதிரியை பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே மற்ற கொம்பு பூச்சிகளுக்கு ஒரு அதிர்வை உண்டாக்கி தெரியப்படுத்துகிறாங்க. அப்புறம் இந்த கொம்பு பூச்சிகள் தான் வாழக்கூடிய தாவரத்தின் ஒத்த வடிவமைப்பை தான் கொண்டிருக்கும். இதனுடைய கொம்புகளுமேவும் அதனுடைய உருவ மறைவிற்கு பயன்படுது. ஒரு சில இனங்களில் இந்த கொம்பு பூச்சிகள் பல வண்ணங்களில் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். இதை பார்க்கும்போது எதிரிகள் ரொம்பவே பிரகாசமான ஒரு உயிரி அப்படின்னா அது விஷமுள்ள உயிரி அப்படின்னு இதை விட்டுட்டு போயிடும். அதையும் மீறி கிட்ட வந்துட்டாங்களா, இதனுடைய பின்னங்கால்கள் அப்படின்றது ரொம்பவே வலுவானது. அதை வச்சு உந்தி தள்ளி வேறு இடத்திற்கு தாவக்கூடியது இந்த கொம்பு பூச்சிகள். இது எவ்வளோ தூரம் தாவக்கூடியது அப்படின்னு ஒரு ஒப்பீடு இருக்குது. அதாவது ஒரு மனுஷ அளவு ஒரு கொம்பு பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த கொம்பு பூச்சி தன்னுடைய பின்னங்கால்களை வச்சு தாவச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு கால்பந்து மைதானத்தை தாவக்கூடியது. அந்த அளவுக்கு இது தன்னுடைய பின்னங்கால்களை பயன்படுத்தி தாவும். சரி, அதையும் மீறி எதிரிகள் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா இது ஒருவித அதிர்வுகளை உண்டாக்கும்னு சொன்னேன்ல. இந்த அதிர்வுகளை உண்டாக்கி எறும்புகளை வரவழைக்கும். இந்த அதிர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட எறும்புகள் இந்த கொம்பு பூச்சிகளுக்கு ஆபத்து அப்படின்னு அதுக்கிட்ட வேறு பூச்சிகளோ ஒட்டுண்ணிகளோ இருந்துச்சுன்னா அதை துரத்தி விட்டுட்டு இதை பாதுகாக்க ஆரம்பிக்கும். இது ஏன் இதை பாதுகாக்குது அப்படின்னா இந்த கொம்பு பூச்சி தாவரத்தின் சாரை உறிஞ்சு அதற்கு தேவையான சத்துக்கள் புரதங்களை இதெல்லாம் எடுத்த பின்னாடி தேவையற்ற சத்துக்கள், சர்க்கரை சத்துக்கள் இதெல்லாத்தையுமே ஹனிடியூவாக வெளியேற்றுது. இந்த ஹனிடியூ இனிப்பு சுவையுடையது. இதை எறும்புகள் எல்லாமே விரும்பி சாப்பிடும். இந்த ஹனிடியூவை சாப்பிட்றதுக்காகவேவும் இந்த கொம்பு பூச்சிகளுக்கு இந்த எறும்புகள் பாதுகாப்பு கொடுக்கும், மற்ற பூச்சிகள் இதை தாக்கிடக்கூடாது அப்படின்னு. சரி, இந்த கொம்பு பூச்சிகள் வாழக்கூடிய அந்த தாவரத்திற்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா இந்த கொம்பு பூச்சினாலன்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. ஏன்னா இந்த கொம்பு பூச்சியோட உணவேவும் அந்த தாவரத்தின் சாறு பகுதி தான். அதனால் இதுக்கு பிரச்சனை இருக்குது இந்த தாவரத்திற்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொம்பு பூச்சிகள்லாம் ஒரு சில இனங்கள் இலைகளுக்கு அடியில் முட்டை போடும். ஒரு சில இனங்கள் தாவரத்தின் தண்டு பகுதியில் சிறு துளையிட்டு அதுக்குள்ளே முட்டை போடும். இந்த மாதிரி துளை போடுறதுனால பூஞ்சைகள் தொற்றோ இல்லை பாக்டீரியாஸ் இந்த மாதிரி பல நுண்ணுயிர்களால் அந்த தாவரத்திற்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம். அப்புறம் இது வெளியேற்றக்கூடிய ஹனிடியூ, இந்த ஹனிடியூ இந்த தாவரத்தின் மீது படும் பொழுது அதில் பூஞ்சை தொற்றுகள், பாக்டீரியாஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனாலையும் அந்த தாவரமானது பாதிக்கப்படத்தான் செய்யுது. இந்த கொம்பு பூச்சியினோட இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது. பூச்சி இனங்களில் எல்லா பூச்சிகளுமே தன்னுடைய முட்டைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது கிடையாது. ஆனால் இந்த கொம்பு பூச்சிகளில் ஒரு சில இனங்களில்
தான் முட்டையிட்ட பின்னாடியும் அந்த முட்டைகளுக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு அதை சுற்றி நின்று பாதுகாப்பு கொடுக்கும். அதிலிருந்து வளரி நிலை வந்த பின்னாடியுமே அதுகளுக்குமே இது பாதுகாப்பு கொடுக்குது. இது ஒரு சில இனங்களில் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி பூச்சி இனங்களில் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒரு செயல்.